ஒத்த கிளாஸ் தண்ணியை ரசூலுல்லாஹ் கையில வாங்கி குடிக்காம உன்னால் சிராத்துல் முஸ்தகீமை கடக்க முடியுமா? எந்த முகத்துல போய் ரசூலுல்லாஹ் ஒத்த கிளாஸ் தண்ணியை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறது? சுன்னத்திற்கும் ஹிலாபத் ரசூலுக்கு மாற்றம், அஹ்லே பைத்திற்கு மாற்றம், இமாமீன்களுக்கு மாற்றம், மகான்மார்கள் வலிமார்கள் அனைவருக்கும் மாற்றமாக ஹதீஸிற்கு புறம்பாக வாழ்ந்துவிட்டு ரசூலுடைய முகத்துல போய் யாரச ஒத்த கிளாஸ் தண்ணியை கொடுங்க அப்படின்னு சொன்னா எப்படி கொடுக்க முடியும்? தண்ணியும் ஷஃபாஅத்து தான். அது ஒத்த கிளாஸ் ரசூலுல்லாஹ் கொடுத்தா குடிச்சா தான் சிராத்துல் முஸ்தகீம்ல கடக்க முடியும். நீங்க அங்க போனாலும் ரசூலுல்லாஹ் தான் நிப்பாங்க. சரி, நான் சிராத்துல் முஸ்தகீமுக்கு நானா ரன்னிங் ரேஸ்ல ஓடிடுவேன். அப்படியா? ரன்னிங் ரேஸ்ல நீயா ஓட முடியுமா? இந்த நியத்துல எந்த தைரியத்துல நரகத்தினுடைய மேல் விரித்த அந்த சிராத்துல் முஸ்தகீம்ல நடக்கக்கூடிய துணிச்சல் யாருக்கு வந்தது? பின்னால் ஹபீபாய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று துஆ செய்வாங்க, ஷஃபாஅத் செய்வாங்க. அல்லாஹும்ம சல்லிம். அது கடைசி டெஸ்ட். ரப்பே அல்லாஹ் அவனை காப்பாத்து. அல்லாஹும்ம சல்லிம், அல்லாஹும்ம சல்லிம்டுவாங்க. அந்த துஆ பரக்கத்துல அப்படியே அல்லாஹ் தஆலா கடைசி கூட்டி போயிடுவான். சில பேர் அருந்து விழுவார்கள். அப்பையும் ஹபீப் விட மாட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஒத்த நபி மிஸ்கால தர்ரத்தின் மினல் ஈமான், ஈமானுடைய கொஞ்சம் என் மேல மஹப்பத், என்னுடைய சுன்னத்தின் மீது கொஞ்சம் பற்று இருந்த மனுஷனுக்கு கையை பிடிச்சு நான் தூக்கிட்டு வருவேன். அல்லாஹ்ட்ட படைச்சரப்பே என் உம்மத்துல ஒரு ஆள் ஈமான் கொண்டவர் இருக்க வரைக்கும் நான் சொர்க்கத்திற்கு போக மாட்டேன். யா சுப்ஹானல்லாஹ். சிராத்துல் முஸ்தகீமில் ரசூலுடைய ஹபீபுடைய கரம் பிடிக்காமல் யாரும் சிராத்துல் முஸ்தகீமை கடக்க முடியாது. யாரும் கடக்க முடியாது. நீ மீசானுக்கு போனாலும் ஹவுலுல் கௌதருக்கு போனாலும் சிராத்துல் முஸ்தகீமை பார்த்தாலும் ஹபீபாய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள். நான் எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் சொர்க்கத்துக்கே நான் போயிருவேன். அப்பையும் போக முடியாது. அங்க ஒரு ஆள் இருப்பாங்க. ஒரு ஆள் கதவை தட்டணும். மன் அன்த மையக்ரஉல் பாப. கதவை தட்டுவது யார்? அன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4 எழுத்து தான் பாஸ்வேர்டு. அன முஹம்மது உமிர்து பிக அல்லாஹ் அஃதா ஹாதல் பாப. இந்த கதவை உங்களை தவிர்த்து வேற யாருக்கும் திறக்க கூடாதுன்னு அல்லாஹ் எனக்கு சொல்லியிருக்கான். அந்த ரில்வான் என்று சொல்லக்கூடிய சுவனத்தினுடைய அந்த மலக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பாஸ்வேர்டுக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. யார் போய் கதவை தட்டி திறக்க முடியும்? நீ சொர்க்கத்தினுடைய கதவையே அடைந்து விட்டாலும் ஹபீபாய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கதவை தட்டணும். கதவை தட்டி சொன்னதுக்கு பின்னாடி தான் எல்லாருமே போக முடியும். சரி, நான் சொர்க்கத்தையும் போய் அடைஞ்சிருவேன். நீ போயிருவியா? உனக்கு ஓலை குடிசை கிடைக்குமா அந்த இடத்துல? கடைசியில பார்த்தா எல்லா சொர்க்கத்திற்கு மேல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அங்க எல்லாம் நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள் இருப்பாங்க. சித்திகின்றே நான் போயிருவேன். அங்க போனா நபிமார்கள் அவர்களுக்கு மேல சய்யிதுல் அம்பியா ஹபீபாய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்